Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. காலையில் 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை கிலோ டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது 5 kg டம்பிள்ஸ். ஒன்னொன்னும் 5 kg. 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். மணி 5 போகுது. 5 to 6 தரணிதரன் பிரதரோட 5 AM வெபினார் அட்டன் பண்ணுவேன். லாஸ்ட் விளாக்ல இந்த வெபினார் பற்றி சொல்லும் போது ஒரு சிலர் நானும் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பேட்ச் வைஸ் அவர் பண்ணுவார். இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு வெபினார் முடிஞ்சதும் அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றனால சிம்பிளாக தான் சமைச்சேன். பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். எந்திரிச்சு பழகுங்க. 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருக்கேன். நீ எந்திரிச்சு ஜாலமாக அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வந்து அப்படியே அசைஞ்சு சோஃபாவில் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு வந்து அவர் 10 நிமிஷம் உட்காந்துட்டு மால்கிட்ட குளிச்சுட்டு அப்படியே நீட்டி நெளிஞ்சு பாத்ரூம் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் 7:15. 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்கு 7:15 ஆயிரும். அப்புறமா ஒரு 1/2 மணி நேரமா சாப்பிடுவீங்க. 7:45 வரைக்கும் சாப்பிடுவீங்க, தலையை சீவுறீங்க, கிளம்புறீங்க. 6 மணிக்கு எந்திரிச்சாதான் நீங்க கரெக்டா இருக்கும். உங்களை 6:45 எழுப்பக்கூடாது இனிமேல். ஆமா பாத்துக்க. நைட் இனிமேல் சீக்கிரம் தூங்குறீங்க. நீங்க 9 மணி 10 மணி ஆக்குறீங்க. வர வர 8 மணில இருந்து இப்ப போயிடுச்சு 10 மணிக்கு. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இதுகளுக்கும் மாறுது. 7 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு தூங்கணும். அம்மா எப்ப சாப்பிடுறோமோ அப்பயே நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதவே தின்னுங்க. வா அப்படியே பின்னாடியே வா. அது மேல ஏறி நான் உட்கார்ந்து மிதி ஒரு மிதி மிதி. யானை மேல நான் உட்கார்றேன். யானை மேல உட்கார்றேன். என்ன பண்ணுதுன்னு பாருங்க. காலையில் இவங்களை எழுப்பி விட்டு இவங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றதுக்குள்ளே என் எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆயிடுது. கண்மணி ரொம்ப லேட் பண்ணுவான்னு அவளுக்கு நானே ஊட்டி விட்டுட்டேன். இப்போலாம் வர வர கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. வீட்லேயும் கடையிலையும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை இருந்தது. எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டுருந்தோம், வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே தான் சத்து மாவுக்கு, உளுந்தங்களிக்கு, குழம்பு பொடிக்கு எல்லாத்துக்குமே வறுக்கிறது எல்லாமே இங்கே தான் வறுப்போம். அப்படின்றனால அந்த புகையெல்லாம் டக்குன்னு வெளியே போகிறதுக்காக அந்த ஜன்னல்லையே வந்து ஒரு எக்ஸாஸ்டர் ஃபேன் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருக்கோம். வெல்கம். என்னடி சேலை கட்டிட்டு வந்திருக்க? நீ சுடிதாரில் வருவன், நான் சுடிதார் போட்டு ரெடி ஆயிருக்கேன். நீ சேலையில் வந்திருக்க. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நானும் இப்ப சேலை கட்டவா? உனக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதே போடு. பாப்பா சூப்பர் பாப்பா. ஃபேன் அங்க இல்ல, ரிமோட்ல ஆன் பண்ணனும். என்ன பாப்பா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போலையா? இன்னைக்கு எல்லாரும் ட்ரிப் வராங்க. சரி. நான் ட்ரிப் போல. நான் ட்ரிப் போல, உங்களுக்கு லீவ் விட்டாங்க. பாத்தியா? பாப்பாவுக்கு அப்ப இன்னைக்கு லீவு. சுவிட்ச போட்டுடு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த பிள்ளைங்க போடவே மாட்டேங்குதுங்க. ஆமா பாப்பா அப்படிதான் சொல்றான். இல்ல நானும் அந்த மாதிரி வச்சிருக்கேன். பேசாம நான் அதவே கட்டட்டா? நானும் அதுவே கட்டட்டா? பால் காய்ச்சி கட்டுறதுதான். மதியம் மகா வந்திருந்தா. மகா வந்ததும் அப்படியே நானும் கிளம்பிட்டு இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மீனாவோட அண்ணாவுங்க ஊரில் சாமி கும்பிடு அழைப்பு வந்திருந்தது. அதனால கிளம்பிட்டு இருக்கோம். நானும் மகா காருண்யா 3 பேர் மட்டும் போகிறோம். கமல் வரல. கமல் வந்து கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. மேலே மாடியில் விளைஞ்ச கீரை, அதுலேருந்து போட்ட சூப்பு.
மகிழ்கீரை இல்லை, தண்டு கீரையா? தண்டாங்கீரை அது ஒரு மிளகு எல்லாம் கலந்துதான். அந்த சக்கையில கூட தூக்கி போட்டுருவியா? அப்புறம் அதை என்ன பண்றது? ஹாய் மாமா, திண்டுக்கல் கிளம்புறேன். அம்மாங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அதனால் நான் மகா காரணியம் 3 பேரும் எக்ஸல்லே வந்துட்டோம். நாங்கள் வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மீனா அவங்களும் வந்திருந்தாங்க. சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். காரு உங்கள் அண்ணன் இல்லையா? நீ லீவ் போட்ட கட்டடிச்ச நீ. நான் வீடியோ எடுத்து வரேன். மகிழினி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. ஏஞ்சல் ஏஞ்சல் இங்கே பாருங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் இங்கே பாருங்க. ஏஞ்சல் பின்ன ஸ்கூலுக்கு போலியா நீ? பாத்தியா எங்க கயல் கண்மணிலாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு தெரியுமா? அவங்கெல்லாம் படிப்புல முங்கிட்டாங்க. வைக்கா தங்கச்சி. சரி வை தங்கச்சி. சாப்பாடு கம்மியாக வைக்கடி டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இது டயட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் டயட் இருக்கா. யார் இல்லடி சாப்பாடு அதிகமாக இருக்குது, அவள் டயட் இருக்காளா நான் டயட் இருக்கேனா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே என்ன எல்லாரும் வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் மிதிப்பால உன் தேவதை. எங்கள் மகிழ் இன்னைக்கு தூக்கம் வந்துருச்சு. யோசிக்குது கொல்ல படுக்கலாமா வேண்டாமா எந்த இடம். நாங்கள் எக்ஸலில் வந்திருந்தோம். தம்பி அவங்க காரில் வந்திருந்தாங்க. தம்பி எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தான் அப்படின்றனால அப்பா வந்து லேட் ஆகுது அப்படின்ட்டு என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும், மணியை வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கா. பாய். ஃபோட்டோலாம் எடுக்கல ஒன்று. சரி பாய் போய்ட்றோம். எங்களை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொன்னோம். இவங்க எல்லாருமே கிளம்பவும் சரி நாங்களும் வரோம், வந்து வண்டி எடுத்துகிட்டே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவங்க வீட்டுக்கு போயிட்டோம். பாப்பா வா போகலாம். சரி மீனா பாய். அம்மா போய்ட்றேன். மகிமா பாய். எதுக்கு வந்தானே ஒரு ட்ரெஸ் தொட்டு பார்க்குற? எது அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, நீ ஜாலியாக போய் கறி சாப்பிட்டு வர்ற. எதுக்கு நீ எதுக்கு அவள் எதுக்கு வரும்போதே கோபமா வர்றா? என்னம்மா என்ன சொன்னா? களைச்சு போயிட்டாளா? அங்கே போய் உட்காந்து பண்ணுப்போ. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரட்டும், வந்ததும் பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மகா இருந்தா. பிள்ளைங்க வந்ததும் பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. சரி அத்தைக்கு பாய் சொல்லிடு. ஹாய். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னா எங்கள் மகாவை பஸ் ஏற்றி விட்டு அப்படியே கண்மணிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பீச் இருக்குது அவளுக்கு. அதுக்கு வந்து அவளுக்கு ஒரு காஸ்டியூம் சொல்லியிருக்காங்க. அந்த காஸ்டியூம் போட்டுட்டு தான் போகணுமா. ஸோ அதை வந்து அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தால் தான் அதை தைக்க கொடுத்து ரெடி பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படியே மகாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் போய் அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். பாப்பா பாய். பாய் பாய். பார்த்து போங்க. போயிட்டு கால் பண்ணுங்க. மகாவை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பார்வதி கடைக்கு தான் வந்தோம். கடைக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி என்ன வேணும்னு கேட்டாங்க. கலம்காரி டைப் சாரீ வேணும் அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் ஓல்டு மாடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போய் என்ன பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். சென்னை சில்க்ஸில் கேட்டோடனே பட்டு சாரீ பிரிவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தது.
அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும், சரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. சுற்றி பார்த்தேன். எனக்கு இதுதான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சரி இதுலேயே எடுக்கலாமே அப்படின்ட்டு இதில் இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு சாரீ எடுத்துகிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கமல் எனக்கு மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஒரு வழியாக கண்மணிக்கு வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்கூலில் வந்து சாரீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக எனக்கு எடுக்கிற மாதிரி சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சாரீ அவளுக்கு எப்படி வந்து நான் கட்டி விட போகிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. கடையில் கொடுத்து கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அதை யோசித்து என்ன பண்ணுறது அப்படின்றத நான் டிசைட் பண்ணி கடையில் கொண்டு போய் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஆக்சுவலாக இந்த சாரீ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவளுக்கு வந்து டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் வந்து அவளுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலம்காரி டைப்பில் சாரீ அப்படின்னு அவங்க மேம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். உள்ளே நுழைஞ்சதுமே வந்து கலம்காரி டைப் சாரீ வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். கலம்காரிலாம் வந்து ஓல்டு ஃபேஷன், ஓல்டு ட்ரெண்டிங், அதெல்லாம் ட்ரெண்டே முடிஞ்சு இப்போலாம் வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரியே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன வாங்குறது, என்னத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் சென்னை சில்க்ஸ் போனோம். சென்னை சில்க்ஸில் வந்து நிறைய சாரீஸ் இருந்தது. கலம்காரி டைப்பில் எனக்கு சாரீ வேணும் அப்படின்னு கேட்டோம். 2000 ரூபாய்க்கு மேலே காமிச்சாங்க. எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு இவ்வளோ காசு வேண்டாம், எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னோடனே வேறு செக்ஷனில் போய் காமிச்சாங்க. அங்கே வந்து நிறைய இருந்தது. 200 ரூபா 300 ரூபாயிலேருந்து வந்து நிறைய இருந்தது. ஸோ ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம், ரொம்ப ஜாஸ்தியாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு இருக்க மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு 800 ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சாரீ வந்து கிடச்சிது. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து ஆல்ட்ரு பண்ண கடைக்கு கொடுக்கணும். இப்போ இதை எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இப்போ கண்மணிக்காக நான் வாங்கிட்டு வந்த சாரீ. வந்து நல்லா இருந்தது பார்க்க, அதனால் நான் இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். கீழே முந்திக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மயில் டிசைன் போட்டிருக்கோம். மேலே வந்து பாடி பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று இருக்க மாதிரியான பெரிய டிசைன், இந்த மாதிரி பெரிய பெரிய பூ இருக்க மாதிரி. ஸோ இது நல்லா இருந்தது, இந்த கலரும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ பெரிய சாரி, இத்தினோண்டு மனுஷி, இதை நான் எப்படி பண்ணுறது? பேசாம வெட்டி பாவாடை தனியா சட்டை தனியா தச்சுட்டு அப்படியே தாவணி பாவாடை சட்டை மாதிரி அதவே உனக்கு அப்படியே நான் வந்து இது மாதிரி பண்ணிடலாம். என் மைண்ட்ல அதான் ஐடியாவா இருக்கு. பேசாமல் கண்மணிக்கு வந்து பாவாடை தாவணி மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தேன். பாவாடைக்கு தனியாக மெட்டீரியல் எடுத்து, ப்ளவுஸுக்கு தனியாக மெட்டீரியல் எடுத்து, ஷால் தனியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னம்னா அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. லாஸ்ட் மினிட்ல அப்படின்றனால எனக்கு அது மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்றனால ஒரு பெரிய சாரியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம ப்ளவுஸ் பார்ட்டை வந்து அவளுக்கு சட்டையாக தைச்சிக்கலாம். பாடி பார்ட்டில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி பாவாடையாக தைச்சிக்கலாம். முந்தி பார்ட்டை வந்து கட் பண்ணி ஷால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு குட்டி பாவாடை தாவணி மாதிரியே இருக்கும் அப்படின்றனால நான் அந்த டைப்பில் யோசித்து ஒரு சாரியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு எடுத்துகிட்டு வந்த சாரீ அப்படின்னு சொன்னதுமே எனக்கு இப்பயே கட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னால், சரி வா அப்படியே கட்டி பார்த்துருவோம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுற்றி பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு இவளை கடைக்கு கூட்டிகிட்டு போய் தான் அளவு கொடுத்து பாவாடை சட்டை தாவணி மாதிரி தச்சு வாங்கிட்டு வரணும். கண்மணிக்கு சாரீ நல்லா தான் இருந்தது. சரி நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் பாப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.